மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதல்வர் மமதா பானர்ஜி போட்டியிடும் தொகுதியில் 75.66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பிரேமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் பிரேமி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜேஷ். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளில் இன்று காலை 7 மணிக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியது. தொடர்ந்து பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகள் உள்ள நிலையில் 2 கட்டங்களாக அங்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 152 தொகுதிகளுக்கு கடந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் 93% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மம்தா போட்டியிடும் பவானிபூர் தொகுதிக்கும் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. காலை 9 மணி நிலவரப்படி அங்கு 18.39% வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. காலை 11 மணி நிலவரப்படி 39.79% வாக்குகளும், மதியம் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்போது மேற்கு வங்கத்தில் 3 மணி நிலவரப்படி 78.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதியில் 3 மணி நிலவரப்படி 75.66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும், இரண்டாம் கட்டமாக 142 தொகுதிகளுக்கு காலை 7 மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.